ஹாய் குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னென்னா போஸ்ட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, நமக்கு வந்து இப்போ தான் ட்ரைபாட் வந்திருக்குது. ஸோ ட்ரைபாட் வந்து அதை எப்படி செட் பண்ணி இப்போ நான் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ட்ரைபாட்டில் செட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பார்த்துட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் எப்படின்னே எனக்கு ஒரு மாதிரி மட்டுப்படலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி அதான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து போன வீக்கில் வந்து சப்பாத்திக்கு பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் வீடியோ எடுத்திருந்தேன், என்னால் வந்து போட முடியலை. சரி ஓகே, இந்த வட்டம் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்யலான் இருக்கேன். சூரியன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால பள்ளீர்ன்ற தெரிகிறாரு. நேற்றெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லாவே மோடம் போட்டிருந்துச்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ கிளார் பயங்கரமாக அடிக்குது எங்கிட்டு போனாலும் எனக்கு. ஓகே, எங்கிட்டு போனாலும் கிளார் அடிக்குது. அதனால் வந்து சரி ஓகே, இன்றைக்கி அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாமா வந்து கடைக்கு கிளம்பிட்டாருங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சரி பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான அந்த வெங்காயம் தான் சாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. அவர் அங்கே வெளியில் கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கடையில் வந்து ஏன்னா ஆளுக வருவாங்க போவாங்க, அதனால் பார்த்துக்கிட்டே வந்து ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிப்பேன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்படி தான் போகும். நம்ம வந்து இப்போ ஹட்சன் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு தேவையானது ஹோல்கரம் மசாலா, கொத்தமல்லி இதுக்கு கடைசியாக போட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய்யுங்க, பட்ரு நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அதுக்கு பதிலாக நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் தனியாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூளுங்க. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நிஜமாகவே ஏற்கனவே ஒரு டைம் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருந்ததுனால பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. போன டைம் அப்படி தான், என்னால் கட் பண்ணவே முடியலை. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒட்டுக்கா வந்து வந்து அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு தாளிச்சு விட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நெய்யை விட்டு அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த தனியாத்தூளும் மல்லித்தூளும் தான் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் லேசாக வந்து எப்படி சொல்கிறது, கரிஞ்ச ரொம்பவும் கிடையாது, இதை சிம்மில் வச்சு செய்யணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இதையும் போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கிறோன்னா, கொஞ்சம் போல் வந்து நான் வந்து உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்திருக்கேன். கலர் தான் வந்து எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாதி வந்து கொஞ்சம் போட்டு எடுத்தேன். நிஜமாகவே சூப்பராக இது வந்துருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தாங்க லேட் ஆகுது, நின்று வேகுது பார்த்துக்கோங்க. ஏன்னா பால் பொருள் இல்லையா, அதனால். அப்புறம் அதே எண்ணெயில் பார்த்துக்கோங்க என்ன செய்கிறேன்னா, ஜீரகம் போட்டு தாளிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோல்கரம் மசாலா போட்டுக்கிறணுங்க. நம்மலாம் வந்து சோம்பு போட்டு தாளிப்போம் இல்லையா, ஆனால் நார்த் இந்தியன் சைடு வந்து இந்த ஜீரா போட்டு தான் தாளிக்கிறாங்க. ஸ்மெல்லும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்பவே அட்டகாசமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரையிலே பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, அந்த பொட்டுக்கடலை பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறலாம். நான் கூட எப்படியோ இருக்குமாக நினைச்சே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தயிர் தாங்க. அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலுக்கும் நம்ம ஸ்டைலுக்கும் ரொம்ப எல்லாம் வித்தியாசம் கிடையாது. இந்த தயிர் ஊற்றுறதுனால வந்து உரப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ தனியாத்தூளும் மல்லித்தூளும் தான் போட்டிருக்கேன். நமக்கு நல்லா இதையும் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விடணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டு எடுக்கணும் பார்த்துக்கோங்க. நிஜமாதிரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நல்ல கிரேவி டெக்ஸ்சரில் கிடைக்கணும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உரப்பு உப்பு பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலாட்டினா கொஞ்சம் போல் உங்களுக்கு வந்து காரம் சேர்த்துக்கிறலாம். நான் இப்போ ஃபைனலாக வந்து பொரிச்சு எடுத்துருந்தேன் 2 வெஜ்ஜாக, அதையும் போட்டு எடுத்துகிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கியாச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாமாவுக்கு வந்து ஒரு 4-5 ஸ்டிக்ஸ் 65 வந்து பொரிச்சு கொடுத்தேன் அவருக்கு.
அவரும் சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டார். இந்த மாதிரி சாப்பாடுனா அவருக்கு டிஃப்ரெண்ட் கட்டி உடையில் லஞ்சுக்கு கூட கொஞ்சம் சாப்பாடு நான் சேர்த்து சாப்பிடுவேன்டன் வருங்க.